மாபெரும் வரலாற்று சின்னம் அழிந்து கொண்டிருக்க. அப்ப அதனுடைய அந்த அதிர்வு அலைகள் பூமிக்கு கீழே சென்று அந்த விமானத்தினுடைய அஸ்திவாரத்தை தாக்காது. தண்ணி இருந்தா, இப்ப தண்ணி இல்லை. அந்த கோயிலை கட்டுறதுக்கு ராஜராஜன் ஏன் அந்த இடத்த அவன் தேர்வு செய்தான், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் செய்தி, இந்த கோயில் ஒரு கோட்டை அமைப்புக்குள்ளாக இருக்கு. கடைசி முதலில் ராசராசன் காலத்திய முதலில் அதனுடைய தோல் வச்சிருங்க. இதுல சார் நீங்க இத எத்தனை ஆதாரத்துல சார் சொல்றீங்க? அங்க முதலை இருந்துச்சுங்கிறீங்க, கீழே மேல பக்க ஓட்டல எந்த டைரக்ஷன்ல எதிரி வந்தாங்கனாலும் அடிச்சிருவான். ஆனா எதிரி அதை தாக்க முடியாது. ஏன்னா கமான்ஸ், ஆர்ச்சர்ஸ், அந்த கோட்டை சுவர். இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோயில நீங்க அதை காண. அதனுடைய கால பழமை என்பது அடிநீரை வடவாற்று இடுபுணல், இன்லெட், ஆங்கிலத்தில் அப்படியே வச்சு இடுபுணல், மதகிழ்வாழ் முதலை. அதுக்குள்ள புள்ளகுட்டியோட முதலைங்க பெருத்து போயிடலாம், எல்லாம் ஆழ்தலிய. Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. தஞ்சாவூர் பெரிய கோயில் உலக மரபு சின்னங்களாக யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்ற ஒரு பாதுகாப்பு பெற்ற வளையத்தில் இருக்கக்கூடிய அருமை வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடிய இந்த அகழியை பத்தி மட்டும்தான் இப்ப நான் பேச போறேன். இந்த அகழி கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே ஒரு 100 அடி அகலம் இருக்கு. ஒரு எனக்கு தெரிந்து 80 அடி ஆழம் இருந்துச்சு. இப்ப அந்த முனிசிபாலிட்டி குப்பையெல்லாம் போட்டு கொட்டி இப்போ ஒரு 40-50 அடி ஆழம் இருக்கு. இதை சீக்கிரமா காப்பாத்திடலாம். இதுக்குள்ள அந்த தண்ணீரை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா புறநிலையிலிருந்து வரக்கூடிய அந்த பஸ், லாரி இதெல்லாம் போகுது. அருகாமையில அந்த அலங்கத்தை இப்ப ரோடா மாத்திட்டாங்க. அதுல போற அந்த அதிர்வுகளை அது வாங்கிடும். அது என்ன பண்ணுனாக்கா அது அப்படியே டிசால்வ் பண்ணி விட்டுரும் தண்ணி. அப்ப அதனுடைய அந்த அதிர்வு அலைகள் பூமிக்கு கீழே சென்று அந்த விமானத்தினுடைய அஸ்திவாரத்தை தாக்காது. தண்ணி இருந்தா, இப்ப தண்ணி இல்லை. அப்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் தானே அது, அதை செய்யணும். இந்த பணியை ராஜராஜன் காலம் அதற்கு முன்னாகவே இதனை செய்து வைத்திருந்தது. இதுதான் முக்கியமான குறிப்பு. இந்த அகழியில எதிரிகள் அந்த காவல் காட்டுல பதுங்கி இருந்து அலங்கத்து வழியா வெளியில வந்தோம்னா கோட்டை சுவர்ல இருந்து பார்த்துட்டு இவங்க தற்காப்பு வச்சுக்குவாங்க. அதையும் மீறி அவன் நீர்ல நீந்தி வந்தோம்னா அங்க அவனை நோக்கி அம்புகளை விடுவதற்கு அடுத்தது நம்ம கிட்ட கோட்டை சுவர் என்ற அமைப்பு இருக்கு. அந்த கோட்டை சுவர்ல அங்கங்க பாருங்க துளைகள் இருக்கும், வரிசையா துளைகள் இருக்கும். அது என்னன்னாக்கா ஆர்ச்சர்ஸ் ஐஸ் என்று நான் சொல்லுவேன். அது வில்லாளிகள், வில்லாளிகளுடைய கண்கள்னு சொல்றாங்க. அவன் இப்படி பார்த்துக்கிட்டு எந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அந்த கண் அந்த அந்த துளைகள் சொல்றேன், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்துக்கிட்டு கீழே மேல பக்க ஓட்டல எந்த டைரக்ஷன்ல எதிரி வந்தாலும் அடிச்சிருவான். ஆனா எதிரியால இவனை தாக்க முடியாது. ஏன்னா கமான்ஸ் இருக்கும், ஆர்ச்சர்ஸ் இருக்கும் அந்த கோட்டை சுவர். இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல நீங்க அதை காணணும். அதனுடைய கால பழமை என்பது 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 1500 ஆண்டுகளை கடந்த பழமை மிக்க ஒரு கோட்டை சுவர் அகழி. இந்த அகழியில முதலைகளும் இருந்தன. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டும் ஒருத்தன் ஏறி நீந்தி வந்துடுறான், மறைவா இருக்கான்னா அவனை முதலைகள் பிடிச்சு தின்னடும். அந்த முதலைகளினுடைய வாரிசுல கடைசி வாரிசு 1957 நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப
அதை இங்கே இருந்த சில மனிதர்கள் பிடித்து அதை சுட்டு சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அந்த தோல் ஒருவரால் வாங்கி செல்லப்பட்டதும் நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். அந்த தோல் அதனால் உருவாக்கம் பெற்ற அந்த மருத்துவர் பை, அதை பிறகு நான் அவர்கிட்டயே அவர் வயதான பிறகு அந்த தொழிலெலாம் நின்ற பிறகு அவர்கிட்ட அந்த பையை வாங்கியாந்து என் வீட்டில் வச்சிருக்கேன். அந்த முதலை தோல், கடைசி முதலை தோல், ராசராசன் காலத்திய முதலையில் அதனுடைய தோல் வச்சிருக்கேன். இதில் சார் நீங்கள் இதை எப்போ ஆதாரத்தில் சார் சொல்கிறீங்க? அங்கே முதலை இருந்துச்சுங்கிறீங்க, நீர் நிரம்பி இருந்துச்சுங்கிறீங்க, அங்கே ஓவர் பிரிட்ஜ் ஒன்று, ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, மடக்கு பாலம், தொங்கு பாலம், இதெல்லாம் எப்படி சார்? இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னா, இந்த பெரிய கோயிலை பற்றிய அதே கான்டெம்பரரின்னு சொல்கிறோம்ல, சமகாலத்தில் பதிவு செய்த ரெக்கார்டு ஒன்று இருக்கு. அந்த ரெக்கார்டு பேரு கருவூர் தேவர் என்கின்ற சித்தர், ராஜராஜனுடைய வாழ்வோடு தொடர்புடையவர். அவர் எழுதி வைத்த திருவிசைப்பா, அதுல தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி பதிவு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றார்? நெற்றியில் கண் என் கண்ணினின்று அகலா, நெஞ்சினில் சிலம்பு அலைக்கும். அவனுடைய குஞ்சித பாதத்தில் இருக்கக்கூடிய சலங்கை ஒலி போல என்னுடைய இதய துடிப்பு இருக்கிறது. நெஞ்சினில் அஞ்சிலம்பு அலைக்கும், பொன் திருவடி என் குடி முழுதும் ஆள புகுந்தன போந்தன இல்லை. மற்ற எனக்கு உறவு எனக்கு இனிமே என்னத்துக்கு உறவு? அவனே உறவாயிட்டான், அவனே அகம் என் நெஞ்சுக்குள்ள இருக்கான். எல்லா செல்வமும் இங்கே வந்த பிறகு எனக்கு என்னத்துக்கு சொந்தம், பந்தம், செல்வம், மாடு, கன்று, மனைவி, மக்கள் அப்படின்னு கேட்கிறார். மற்ற எனக்கு உறவு என் மரிதிரை. இதான் கூர்ந்து கவனிக்கணும் நீங்க. நான் சொன்னதுக்கு எவிடன்ஸ் வருது. மரிதிரை, திரை எதுல வரும்? நீர் நிரம்பிய பகுதிகளில் தான் காற்று விசையினால அந்த திரைகள். அப்போ மரிதிரை, வடவாற்று, அவனுடைய தாத்தா வெட்டி வைத்த வீர சோழ வடவாற்று கரந்தட்டாங்குடி பகுதியில் ஓடுது. அதாவது பெரிய கோயிலுக்கு வடக்க இருக்கு. அதுதான் ஃபீடர். அந்த நீர் கொடுக்கக்கூடிய அந்த மூலம் இருக்க நீர் மூலம் அது அங்கிருந்து வழங்கப்படுகிறது, பாய்ச்சப்படுகிறது. அப்ப ஃபில் ஆகுது. மரிதிரை வடவாற்று இடுபுணல், இன்லெட், ஆங்கிலத்தில் அப்படியே வச்சுங்க, இடுபுணல், மதகிழ்வாள் முதலை. அதுக்குள்ள புள்ளக்குட்டியோட அந்த முதலைங்க பெருத்து போயிருக்கான். எல்லாம் ஆழ்கடியன், ஆலிகேட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்றீங்க. ஆலிகேட்டர்ஸ் அவ்வளவு இருந்துச்சான். எற்று நீர் கிடங்கில் அகழி, கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை. அந்த கோட்டச்சுவருக்கு பேர் என்ன? இஞ்சி. ஏன்னா இஞ்சி நீங்க பாத்துறீங்களா, எங்கெல்லாம் வளைஞ்சு போகும்போது அப்படி வளைஞ்சு இருக்கும். அதே மாதிரி அந்த கோட்டச்சுவர் இருக்கும். எனவே ஒரு பெரிய பாதுகாப்பு அரணைக்கு உள்ளாக இன்றைக்கு உலக மரபு செல்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் இருப்பிடம் கொண்டிருக்கிறது. அதனை வகுத்து தந்த பேரரசன் ராசராசனுடைய புகழையும், அங்கே வீற்றிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா ராஜேஸ்வரனுடைய பரமசுவாமியுடைய திருவருளையும் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் வணங்கி இந்த உரையினை இன்றைக்கு உங்கள் முன்னே படைப்பதிலே பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றி.